இந்த வீடியோவில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் டீநார்மலைசேஷன்ற ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். Denormalization in a database is a technique where redundant data is added to a database to improve query performance, particularly for read operations. Normalization, denormalization ரெண்டுமே வந்து டேட்டாபேஸ் டேபிளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அதில் வந்து அந்த query நம்ம இப்போ ஒரு query வந்து போடுறோம்னா அதனோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்றதும், அதுக்கப்புறம் டேட்டா வந்து ரிடண்டன்சியாக இருக்கா இல்லையான்றது பார்க்குறது தான் வந்து normalization and denormalization. It's essentially the opposite of normalization, which aims to minimize redundancy, while normalization reduces redundancy to improve data integrity and consistency. Denormalization sacrifices some of that consistency to gain speed in data retrieval. நான் வந்து நார்மலைசேஷனுக்கு ஒரு கிளான்ஸ் மட்டும் நான் கொடுத்துடுறேன் எப்படி இருக்குன்றது. இப்போ நான் டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3ன்னு வந்து இப்போ ஒரு 3 டேபிள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ டேபிள் 1ல் வந்து நான் இப்போ ஒரு ப்ரைமரி கீ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டேபிள் 2ல் ஒரு ப்ரைமரி கீ இருக்குது. இப்போ டேபிள் 1உடைய ப்ரைமரி கீ வந்து டேபிள் 2ல் நான் ஃபாரின் கீயாக வந்து டேக் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டேபிள் 3ல் அதுக்கு ஒரு ப்ரைமரி கீ இருக்குது. இப்போ டேபிள் 2ல் இருக்கிற ப்ரைமரி கீ வந்து டேபிள் 3ல் ஃபாரின் கீயாக வந்து டேக் பண்ணிக்கிறேன். இப்போது இது மூணுமே வந்து டேபிள் 1க்கும் டேபிள்க்கும் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டேபிள் 2, டேபிள் 3 ஜாயின் பண்ணுறதுனால இது வந்து ஒரு ஆர்டர் வைஸாக போகுது. இப்போது நான் இந்த 3 டேபிளையும் ஒன்றா வந்து மர்ஜ் பண்ணி லோட் பண்ணும்போது டேட்டா எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து லோட் ஆகிடுறதுனால நம்மளால் தேவை இருக்கிற டேட்டா மட்டும் ஈஸியாக வந்து நம்மளால் கெட் பண்ண முடியாது. நமக்கு வந்து அன்னெசரியாக வந்து நிறைய டேட்டா வந்து உள்ளே வந்துடும். ஸோ வந்து இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால தான் வந்து டீநார்மலைசேஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இதில் வந்து யூசர், இன்ஃபோ, மெசேஜ்னு வந்து ஒரு 3 டேபிள் இருக்குது. இப்போ வந்து ஐடி வந்து ப்ரைமரி கீயாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபோவில் வந்து இதுக்கு ஒரு ப்ரைமரி கீ, அப்புறம் யூசருடைய ஐடி வந்து இன்ஃபோவில் வந்து நான் ப்ரைமரி கீயாக ஃபாரின் கீயாக வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா மெசேஜில் வந்து ஒரு ப்ரைமரி கீ. இப்போ டேபிள் 2ல் இருக்கிற ப்ரைமரி கீ வந்து இதில் வந்து டேபிள் 3ல் ஃபாரின் கீயாக வந்து டேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா டேபிள் 1ல் இருக்கிற ப்ரைமரி கீ வந்து டேபிள் 3ல் ஃபாரின் கீயாக நான் மறுபடியும் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் 2 தடவை வந்து ஃபாரின் கீயை வந்து டேக் பண்ணி வச்சுருக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ நான் யூசரும் மெசேஜும் இது ரெண்டுத்தையும் மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற போது இது ஃபஸ்ட்டும் டேபிள் 1ம் டேபிள் 3 மட்டும் நான் ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போது இன்ஃபோன்ற டேபிளே நான் வந்து உள்ளே கொண்டு வர தேவையில்லை. ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மட்டும் வந்து ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற டேட்டா மட்டும் நான் ஈஸியாக வந்து கெட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நார்மலைசேஷன் டீநார்மலைசேஷனில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி டீநார்மலைசேஷனில் வந்து டேட்டா வந்து ரிடண்டன்சியாக இருக்கும். ஐ மீன் டேட்டா வந்து ரிப்பீட்டடாக வரதுக்கான சான்சஸும் இருக்குது. Advantages of denormalization: improved read performance, faster query execution, simplified queries, better aggregation performance, reduced need for joins. And disadvantages of denormalization: increased redundancy, complex data modification, data anomalies, larger database size, maintenance overhead.